17ல இருந்து 26ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்துல பெய்ய வேண்டிய இயல்பான மழையை விட அதிக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுவும் கடலோர பகுதிகள் தீவிரமா இருக்கும். அதே போல 17, 18 அதுக்கப்புறம் 19, 20 தேதிகள்ல பாத்தீங்கன்னா சற்று கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வுநிலை கொஞ்சம் வலு குறையும். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்னா 19, 20 தேதிகள்ல கொஞ்சம் மழையின் வாய்ப்பு சற்று குறையும். ஆனா மழை பெய்யும், பட் பலத்த மழையா இருக்காது. அதே மாதிரி 21, 22 தேதிகள்ல மீண்டும் மழையோட தீவிரம் அதிகமாகும். 23 குறையும். 24 ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல்ல வடகிழக்கு இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உருவாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 26, 27ஆம் தேதி வரை நமக்கு தீவிர மழை இருக்கும். ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை இப்போ உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது சற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அதிக அளவுல மேகக்கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கடலோர பகுதிகளில். அதே மாதிரி உள் மாவட்டங்கள்லயும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால அந்த டைம் 24 முதல் 26 தேதிகள் அதுவும் இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கும்.